ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூசணிக்காய் பிட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு சின்ன பூசணி கொட்டை எடுத்துட்டு முக்கால் பாகம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். சென்னாவும் இது கூட சேர்க்க போகிறதுனால நைட்டே கொஞ்சம் ஊற வச்சு காத்தால் வேக வச்சு எடுத்துக்கலாம். சாம்பார் பொடிக்கு தேவையான சாமான்லாமும் ரெடி பண்ணிக்கணும். புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்துகிட்டு ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சி ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். தோரம்பருப்பு இதுக்கு தேவைப்படும், அதனால் அதையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டுண்டு இந்த பூசணிக்காயை போட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுக்கணும். குக்கர்லேயே ஒரு விசில் வச்சும் வேக வச்சுக்கலாம், இல்லை டைரெக்டாகவும் வேக வைக்கலாம். இப்போ அந்த பொடியை ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் தனியா, மிளகு, வத்த மிளகா, அப்புறமா கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, வெந்தயம், பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டிட்டு ஆறின உடனே அரைச்சிக்க வேண்டியது தான். தேங்காய் ஒரு அரை கப் சேர்த்துருக்கேன், அதையும் லேசாக வறுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மாலை பட்சத்துக்கு பூசணிக்காய் ஒரு குட் ஆப்ஷன். அதனால் மாலை பட்சங்கிறதுனால இன்றைக்கி நான் பூசணிக்காய் பிட்டில் பண்ணுறேன். பூசணிக்காய் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, நிறைய நீர் சத்து இருக்குது. அதனால் அதை சேர்த்துக்கலாம் நம்ம அடிக்கடி. இது வறுத்து எடுத்து வச்சுட்டாச்சு. இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாமா? பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இது கூட இப்போ அந்த புளியை கரைச்சி விட்ட புளியை விடணும். கொஞ்சம் கூட தான் விட்ருக்கேன், ஏன்னா சென்னாலாம் சேர்க்க போகிறோம் இல்லையா. இப்போ இந்த பொடியும் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ளேயே நல்லா கொதிச்சிடும். இந்த சென்னாவையும் சேர்த்துடணும். எல்லாம் கொதிச்சுடுத்து. இப்போ இந்த புளிக்கு தேவையான உப்பு சேர்க்கலை, அதனால் அந்த உப்பு அதுக்கான தேவையான உப்பு சேர்க்கணும் கடைசியில். நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ அந்த 2 கரண்டி தோரம்பருப்பு, வேக வச்ச தோரம்பருப்பை சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது கூட நல்லா ஒரு கொதி வந்த உடனே இந்த தேங்காவையும் இதில் சேர்த்துடணும். லேசாக அரைச்சிட்டு அதில் சேர்த்துற வேண்டியது தான். உங்களுக்கு கூட வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பிட்டில் ரெடி. நீங்கள் இது சூடாக சாத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். தொட்டுக்கு எதுவுமே வேண்டாம், அப்படியே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.